கோயில்களின் பொற்காலம். இந்தியாவின் சுயசார்பு பொருளாதாரம். ஒரு காலத்தில் சோழ பேரரசின் கீழ் தமிழ்நாடு உலகிலேயே மிகவும் செல்வச் செழிப்பான நாடாக திகழ்ந்தது. நம் முன்னோர்கள் 40,000 கோயில்களை கட்டினர். தஞ்சை பெரிய கோபுரம் உலகிலேயே மிக உயரமான கட்டிடமாக தங்கத்தால் போர்த்தப்பட்டு மிளிர்ந்தது. இந்த கோயில்களை கட்டவும் நாட்டின் செல்வத்தை பெருக்கவும் அவர்களுக்கு எப்படி பணம் கிடைத்தது? தங்கச் சுரங்கங்கள் இல்லாத போதும் இரும்பு, துணிகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் தானியங்களின் பெருங்கடல் வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி மூலம் தங்கம் குவிந்தது. காவிரி படுகையின் 80 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களில் 3 போகம் நெல் சாகுபடி செழித்தது. வணிகத்திலும் விவசாயத்திலும் கிடைத்த செல்வத்தை சோழர்கள் படையை பலப்படுத்தவும் பயன்படுத்தினர். ஆனால் ஏன் கோயில்களை கட்டினார்கள்? வெறும் ஆன்மீகத்திற்கா? இல்லை. கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் அல்ல, அவை சுயசார்பு பொருளாதாரத்தின் இதயமாக செயல்பட்டன. கோயில் கட்டுமான பணிகள் பலதரப்பட்ட கலைஞர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொருட்களை உற்பத்தி செய்வோருக்கு அரசு வேலைவாய்ப்பை வழங்கின. கோயில்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட நிலங்கள் விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டு விவசாய உற்பத்திக்கும் பண்டமாற்று முறைக்கும் வழிவகுத்தது. பால் பொருட்கள் உற்பத்தி, பாத்திரங்கள் செய்தல், நந்தவனம் பராமரிப்பு, நெசவு, சலவை, தூய்மை பணிகள், நிர்வாகம், இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டது. இந்த சமூகத்தினர் கோயிலின் மானியத்தின் மூலம் நிலையான வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் பெற்றனர். கலை நிகழ்ச்சிகள், இசை கச்சேரிகள் மூலம் பொழுதுபோக்குக்கும் கலாச்சார வளர்ச்சிக்கும் கோயில்கள் களமாக அமைந்தன. வெள்ளம் போன்ற இயற்கை சீற்ற காலங்களில் கோயிலின் கலசத்தில் வைக்கப்பட்ட விதைகள் மறுசீரமைப்புக்கு உதவின. மேலும் 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் பராமரிப்பு பணிகள் தொடர்ச்சியான வேலைவாய்ப்பை உறுதி செய்தன. கோயில்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையாக, ஆன்மீகத்தோடு இணைந்த சுயசார்பு பொருளாதாரமாக கட்டியமைத்தன. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி கோயில் என்பது ஒரு சமூகத்தின் உயிர்நாடி என்பதை உணர்த்தியது. இந்த சுயசார்பு பொருளாதார அமைப்பை புரிந்து கொண்ட அந்நிய படையெடுப்பாளர்கள் கோயில்களை தகர்த்ததன் மூலம் நம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பையே உடைக்க முயன்றனர்.